அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஆத்மா என்ன, ஜீவன் என்ன, ரெண்டுமே ஒன்றா? ஆத்மா ஜீவன், ஜீவன் வேறு, ஆத்மா வேறு. ஜீவன்ன்றது விந்து. மூலாதாரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் விந்து இருக்குது. அதுதான் ஸ்தூல விந்துன்னு பேர். அதுக்கு பேர் விந்து, அதுக்கு பேர் ஜீவன். அதே நேரத்தில் இதுக்கு பேர் மூச்சு, இதுக்கு பேர் உயிர். இதுக்கு மேலே இருக்கிற பொருளுக்கு பேர் ஆன்மா. அது எப்படி இருக்குதுன்னா ஒலியும் ஓசையுமா இருக்குது அது. அப்போது இந்த முப்பொருள் சேர்ந்து தான் இயங்குது. இந்த முப்பொருளுடைய தன்மை என்னன்னா, மூலாதாரத்தில் இருக்கிற விந்துக்கு அகாரம்னு பேர். இந்த வயிற்றில் இருந்து உருவாகிற பிராண காற்றுக்கு மகாரம்னு பேர். இந்த உச்சியில் இருக்கிறதுக்கு பேர் உகாரம்னு பேர். இந்த மூணு பொருளும் சேர்ந்து தான் நம்மளை இயங்குது, அகார உகார மகாரம். அதே மாதிரி காலிலேருந்து தலை வரைக்கும் தலை, இந்த மூணு பொருள் சேர்ந்து தான் இயங்குது நமக்கு. சொல்லு. இப்போ முக்தி அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன சார் முக்தினா? முக்தின்னா திருப்பி பிறப்பு இல்லைன்னு அர்த்தம். முக்தி எப்போ அடையும்? மனம் அழிஞ்சிடணும். மனம் இல்லை. மனம் அழிஞ்சவனுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? இப்போ மனசு இருந்தால் தான் நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம், மனசு இருந்தால் தான் ஒரு வீடு கட்ட போகிறோம், மனசு இருந்தால் தான் வீட்டுக்கு போக போகிறோம். அப்போது மனமே இல்லாதவனுக்கு இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்போ மனம் இல்லாதவன் கடவுளோடு சேரும்போது முக்தி மோட்சம் அடைஞ்சான் அப்படின்னு பேர். இதுக்கு திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார். தலையில் சிவபெருமானுங்கிறார், இடுப்பில் சக்தி இருக்கிறார். ஒரு மனிதன் பார்த்தா தெரிஞ்சதுன்னா வெளிச்சம், ஒரு மனிதன் ஒரு பொருளை பார்த்தா தெரியலன்னா இருட்டு. அப்போது இந்த மூலாதாரத்தில் இந்த இருட்டு பகுதியில் அந்த விந்து இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் போய் நான் மீடியாவில் சொல்லின்னுக்கிறேன், அது என்ன ஆக போதோ தெரியல, வேடிக்கை. அந்த விந்து சுற்றி கீழ்ப்பக்கமாக பார்த்துக்கின்னு உட்காந்துங்குது. அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, ஆசனத்துக்கு மேலே 2 விரல் மேலே, கருப்பைக்கு 2 விரல் கீழே, ரெண்டுக்கும் இடையில் அது நிற்கிது. இதை இந்த யோக முறையில் இந்த மூச்சு ஏற்றும் போய் அதுக்கு சூடை தட்டி 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 அதன் தலையில் அது இப்படி இருந்ததை இப்படி திருப்பணும். இப்படி திருப்பும்போது என்ன ஆகுதுன்னா, நீயும் மூச்சுங்கிற, அதுவும் மூச்சுங்குது. ஆனால் அது கீழே இருந்ததுன்னா நீ தூங்குவ, அது மூச்சு நிற்கும், அது மூச்சு நிற்கும், நீ தூங்குவ. இது ரெண்டும் நடக்கும் அந்த இடத்துல. அப்போது இதை எடுத்துன்னு மேலே வரணும். அதனால் சொல்கிறார், இருட்டறை மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டியவளை மனம் புரிந்தாலே என்றார். கண் தெரியாத உட்கார்ந்தாரான் சிவபெருமான். இந்தம்மா கண்ணி பொண்ணான். மேலே போனவொன்னு அவர் கண்ணு வந்துடுச்சான். கண்ணு வந்தவொடனே அந்தம்மா மயக்கி கல்யாணம் பண்ணிக்கினாராம். ஆனால் பிரிஞ்சு போய் இவ்வளோ காலமாக பிரிஞ்சு போய் இந்த கணவன் மனைவி சேர்ந்துருக்கும்போது இந்த சேர்க்கறதுக்கு பாடுபட்ட மகனை விடுவாங்களா? அந்த மகனை தனக்குள்ளே இணைக்கிறது தான் முக்தி மோட்சம். இப்போ அவையாரை சேர்த்துக்கினாங்க, காரைக்கால் அம்மையாரை சேர்த்துக்கினாங்க, அப்பரை சேர்த்துக்கினாங்க, ஞான சம்பந்தரை சேர்த்துக்கினாங்க. இதெல்லாம் எப்படி? முக்தி. இறைவனோட கலந்தவங்க பேர் முக்தி. இறைவனை விட்டு உலகத்திலோட வாழறவங்க பேர் அஞ்ஞானி. ரெண்டு தான் நடக்கும். எங்கே கொண்டாடுறீங்களோ அங்கே தான் தெய்வம் இருக்கும், குழந்தையும் நல்லா வளரும். அந்த மாதிரி குருவை கொண்டாடணும். ஏன் சாமி குருவை கொண்டாடணும்? அவர் அவர் வேலையை முடிச்சிட்டாரு, நான் ஏன் கொண்டாடணும் அப்படின்னா,
ஒரு அம்மா அப்பா கூட தனக்கு பிறந்த பிள்ளைய மட்டும்தான் பாராட்டி சீராட்டி அது நல்லா வாழணும்னு எதிர்காலத்துக்கு மேலே ஆசைப்பட்டுன்னு ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க. ஒரு அம்மா அப்பா மட்டும்தான். ஊரா பிள்ளைய போய் வளர்ப்பாங்களா? வளர்க்க மாட்டாங்க. அப்போது சுயநலமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் பரவாயில்லப்பா, என்னை நம்பி நீ வந்துட்ட, நீயும் கரை சேரத்துக்கு நான் என்னால் என்ன முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணுவேன்னு ஒருத்தர் வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்துருக்காருன்னா அவருக்கு பேர் தான் குரு. அது குருன்றது பதவி இல்லை, அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டன்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லு, அது பதவி இல்லை. குருன்னு பேர் வச்சுக்கின்னு சீடனுக்கு அறிவு கூட இல்லைன்னா பிரயோஜனமே கிடையாது. சில பேர் செல்வன் பேர் வச்சுருப்பான், பிச்சைக்காரனாக இருப்பான். கோடீஸ்வரன் பேர் வச்சுருப்பான், பிச்சைக்காரனாக இருப்பான். அப்போ அந்த சொல்லுக்கும் அவங்களோட அனுபவத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். குருன்ற பதம் தான் உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டேன், தான் எதை அடைஞ்சனோ அதை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னால் கொடுக்க முடியும்னு யார் சொல்கிறாங்களோ, யாருக்கு அந்த வழி தெரியுமோ அவங்க ஒருத்தர் மட்டும்தான் குரு. அப்படிப்பட்ட ஒரு குருநாதரோட இதுவை அந்த சமாதினால் நாம் கொண்டாடி ஆகணும். அவரை இங்கே போலிவாகத்தில் மூட முடியாது. அவர் இந்த உலகம் உள்ள சொந்தக்காரர், உலகத்துக்கே தெரியப்படுத்தணும். அப்போது குருன்றவரை நாம் வெளியே கொண்டு போகணும். தெய்வத்தை எல்லா நாளும் தெய்வம் கோயிலில் தான் இருக்குது. ஏதோ ஒரு நாள் உற்சவம் போதும், எதுக்கு ஏன் போனோம்? சாமி எங்கள் வீட்டில் இருந்தால் தான் மரியாதைங்க, கோயிலே வச்சுங்க அப்படின்னு வச்சுக்க வேண்டியது தானே. வருஷம் ஃபுல்லாக இருக்கிற தெய்வம் கூட ஒரு நாள் ஊர் ஃபுல்லாக உலா வர்றாரு, எதுக்கு? என்ன வரவனுக்கு தெரியும் நான் யாருன்னு. எப்போவுமே அடம்பூச்சின்னு வீட்லேயே உட்காந்துப்பான், கோயிலுக்கு போக நேரம் இல்லை, சாமி கும்பிட நேரம் இல்லை, நான் ஏன் கோயிலுக்கு போகணுன்னு அடம்பூச்சின்னு உட்காந்துருப்பான். அந்த தெய்வம் இவனுக்கும் சேர்த்து உலா வருது, அவருக்கு அதனால் எந்த பயனும் இல்லை. நீ கும்பிட்டா என்ன, கும்பிட்டா போனால் அவருக்கு என்ன போச்சு? நீ போட்டுனாலும் தூட்டுனாலும் தெய்வத்துக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் அந்த தெய்வம் என்னை வணங்காதவனும் ஊருக்குள்ளே இருக்கிறான்டா, அவனை தேடி நான் போகிறேன். அவன் வணங்கலாம் என்ன, உனக்குள்ளே தான் நான் இருக்கிறேன்னு ஒரு குறிப்பாக உணத்துக்கு தான் தெய்வமே கோயிலேருந்து ஒரு நாள் ஊர் ஃபுல்லாக வருது. அந்த மாதிரி வருஷம் ஃபுல்லாக இவர் இங்கே தாங்கிற சமாதியில் தான் இருக்காரு. ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் தன்னை நம்பி இருக்கிற கூட்டத்தை, ஞானத்தை தேடி இருக்கிற கூட்டத்தை தேடி அவர் வீதி உலா வராரு. அதுதான் குரு நாள், அதுதான் சமாதி நாள். ஏன் இதை கொண்டாடணுமா? அவர் தெய்வமே இல்லைன்னாரு, அவரை கொண்டாடணுமா? தெய்வம் மாற்றி கட்டினா தெய்வம் இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? தெய்வத்தை உணர்ந்தவன் தான் சொல்ல முடியும். உனக்குள்ள தெய்வம் இருக்குதுன்னு யார் சொல்ல முடியும்? தனக்குள்ளே யார் பார்த்தாங்களோ அவங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் மட்டும்தான் தனக்குள்ளே பார்த்தார். தனக்குள்ளே பார்த்தது உண்மைன்னு சொன்னால் எல்லாருக்குள்ளேயும் உண்மை அந்த பொருள் நிறைஞ்சிருக்குதுன்னு யாரால் சொல்ல முடியும்னா குருவால் தான் சொல்ல முடியும். அப்போ இவருக்கு கேள்விகளே கேட்க வேண்டியதே இல்லை, அவரும் தெய்வம் தான். தெய்வம் எப்படி உலகத்தை காப்பாற்றுதோ, இன்னைக்கு நம்மளெல்லாம் காப்பாற்றுறது யாரு? தெய்வமாக வந்து காப்பாற்றுறது? முருகன் வந்து காப்பாற்றுறானா, சிவன் வந்து காப்பாற்றுறானா? இல்லையே. நமக்கு ஒரு பாதையை காட்டி அந்த பாதை உன்னை காப்பாற்றுது. அப்போது அந்த பாதையை கொடுத்ததும் சிவன் தான். அந்த சிவத்தை கொண்டாடி தான் ஆகணும். அதுக்கும் ஒரு நாள் வேணும். அது எப்படிலாம் கொண்டாடணும்? வழக்கு இதுவே கிடையாது. இப்படி தான் பண்ணணும்னு எந்த விதமான லிமிட்டும் யாருக்கும் இல்லை. தெய்வத்துக்கு யாராவது லிமிட் சொல்ல முடியுமா? குருவுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. நம்ம மனசு எப்படிலாம் தெய்வத்தை குருவை கொண்டாடணும்னு நினைக்கிறதோ அப்படிலாம் கொண்டாடணும். உலகத்துக்கு சாட்சியாக ஒருத்தர் இருக்காரா வாழ்ந்துக்க, இந்த கலியுகத்துலேயும் ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிருக்காருப்பா. அந்த ஞானம் எங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுக்குது. நாங்கள்லாம் எங்கெங்கேயோ ஒன்றா வேறு வேறு இடத்துல இருந்தோம், மூஞ்சி முகம் தெரியாது, நல்லவன் கெட்டவன் தெரியாமல் பழகலாமல் இருந்தோம். ஆனால் எங்கள் எல்லாரையும் குருநாள்ன்ற ஒரு கயிறு எங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து வச்சுக்குது. அந்த ஒன்று சேர்த்த அந்த கடவுளை, அந்த தெய்வத்தை நான் கொண்டாடுறேன்டான்னு சொல்லணும், எல்லாரையும் கொண்டாட வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் குரு பூஜை. இது போதும், இது போதும்ன்றதுக்கு உனக்கு போதும், தெய்வத்துக்கு போதாது. அவர் பண்ணாரா, கொடியேற்றினாரா அவர் கேட்குறாங்க. அவர் ஏன் கொடியேற்றணும்? அவர் ஏன் குரு பூஜை பண்ணோம்? குரு நான் கூட வந்தார், கூட இருந்தாரா? எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக பண்ணவர். தாங்கிட்ட ஒரு குரு இருந்தால் குரு பூஜையும் அவர் பண்ணி காமிச்சிருப்பார். இல்லையே. ஒரு குருவை முதல்ல ஆசிரமம் கட்டி தன்னோட குரு கையால் தான் அதை திறக்கிறாரு. இந்த ஆசிரமத்தை உபதேசம் கொடுக்கக்கூடிய ரூமில் குருவோட படம் வைக்கிறார், பெரிய படம். தான் கொடுக்கக்கூடிய உபதேசம் கொடுக்க போகிறேன், அந்த உபதேசம் கொடுக்குற ரூமில் தன்னுடைய படத்தையும் தன்னுடைய குருநாதர் படத்தையும் அங்கே வச்சுருக்கார்.
புக்கு வெளியிடுறாரு. சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் புக்கு. அந்த புக்குலேயும் அவரோட குருநாதரோட என்னுடைய குருநாதர் கணேச சுவாமிகள் எழுதுறாரு. யாரோட குருநாதர்? அவருக்கு எவ்வளோ இருக்கும் பாருங்க, குருநாதரோட பேரை பெருமை சொல்றதுக்கு அவ்வளோ ஒரு ஆசை. என்னுடைய குருநாதர் கணேச சுவாமிகள். அப்போ புக்கை படித்தா உலகம் ஃபுல்லாக படிக்க போகிறான், உலகம் ஃபுல்லாக தன்னோட குருநாதர் பேர் போக போகுது, அவர் மனசில் இருக்குதுல்ல. ஒரு சீடனா தன்னோட குருநாதர் பேர், தன்னோட குருநாதரோட உருவம் இதுதான்பான்னு அவர் தெரியப்படுத்த அவர் மனசில் இருக்குது. இதுதான் சாட்சி. ஆனால் அதான் விதி. ஒரு இடத்துல ஒரு அமைப்பில் ஒரு குருநாதர் மேல்நிலை இருக்கும் எப்படி இருக்கணுன்றதுக்கு அந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அங்கேருந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, குருநாதருக்கு ஃபோட்டோவில் பூ வச்சுக்கிறீங்க, பொட்டு வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணலாமா நீங்கள் அப்படின்னு. அங்கே இருக்கிற சில கில்லாடிங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய அறிவாளிங்க. அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. யாருக்கு? அப்பாவுக்கு. ஒரு குருநாதருக்கு பொட்டு வைக்கலாமா? ஒரு குருநாதருக்கு பூ வைக்கலாமா? கற்பூரம் ஆரத்தி காட்டலாமா? இதெல்லாம் தப்பு இல்லை, அவர் இங்கே இருக்கிறாரு, நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு அந்த ஆசிரமத்தில் இருக்கிற கில்லாடிங்க குருவுக்கே தெரியாது. குருக்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஏங்க உங்கள் படத்தை போச்சு அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு. அவருக்கு ஒன்றுமே புரியல. அவர் நல்ல ஞானி, ஆனால் உலக நடப்புன்றது அவருக்கு என்னன்னு தெரியாது. அப்போ அவர் சொல்கிறார் ஒரே வார்த்தை தான்ப்பா, எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் ஏதாவது பண்ணிக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தை இந்த சுத்திக்கிற கும்பல் பிடிச்சிட்டு இவர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாரு. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சோடனே இவர்கிட்ட வந்துச்சு. அப்போ இவர் சொல்கிறாரு, தெய்வமே நீ தான் ஒரு 3 பாடம் கொடுத்த, 3 பாடம் நீ தான் கொடுக்கும்போது நீ என்ன சொன்ன முதல்ல எனக்கு, டேய் உன்னோட இந்த உடல்ன்றது பொய், இந்த உடலுக்குள்ள ஒரு பொருள் இருக்குதுடா, அது பேர் ஆன்மா, அந்த ஆன்மா தான்டா நீ, இந்த உடம்புன்றது பொய், உனக்குள்ள உயிர் ஒன்று இருக்குதுடா, அதை பார்க்க முடியாது, அதுக்கு அளவு கடந்த ஆற்றல் இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. நானும் அதை நம்பி என் குருநாதர் இந்த உடம்பில் ஆன்மா நினச்சிருந்தா பொட்டு வச்சேன். இப்போ பொட்டு வச்சதுக்கு நீங்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்க. இப்போ உண்மையிலே சொல்லுங்கள், இந்த உடம்பு நீங்கள் தானா? நீங்கள் தான் இந்த உடம்பு நம்பனால தானே நோட்டீஸ் அனுப்பிச்சிங்க. டேய் இந்த உடம்பு நான் இல்லைடா, நான் எல்லாத்துலேயும் பறந்து விரிஞ்சு இருக்கிறேன்னு அவர் நினச்சி இருந்தால் அன்றைக்கே அந்த சீடங்களை ஒரு பொட்டு கொட்டி, ஏன்னா முட்டா பசங்களை இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான், அவனும் பண்ணியிருக்க மாட்டான், இந்த நிலைமையே வந்திருக்காது. இன்றைக்கி அவரோட குரு உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கோம். யாருக்கு எடுக்கிறா? ஒரு கூட்டம் எப்பவுமே உருவாகும். நெல் விளையிற இடத்துல கோரையும் முளைக்கும். கோரையை பிடிக்க போகிற சாமர்த்தியம் அங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். புரியுதுண்ணா? ஆனால் இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறம் கூட தான் குருநாதர் அவர் மனசுலேருந்து இறக்கவே இல்லை. சமாதிக்கு எல்லாரும் சுற்றி எல்லா மகானும் சேரும்போது என் குருவும் மகான் தாண்டா, அவரை தவறாக வழிநடத்தினான் 4 முட்டா பசங்க சேர்ந்து, ஆனாலும் அவரோட ஞானத்தில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு என் குருநாதன் ஞானின்னு எல்லா ஞானியோட வரிசையிலையும் தன்னோட குருநாதருக்கும் ஒரு சிலை கொடுத்துக்கிறாருன்னா அவர் கூட குருநாதர் இருந்தால் கொண்டாடிப்பாரா? கொண்டாடிக்க மாட்டாரா? கண்டிப்பாக இந்த உலகம் ஃபுல்லாக என் குருநாதரை தெரியப்படுத்தணும்னு தெரியப்படுத்தியிருப்பார். இல்லை, அதனால அவர் பண்ணல. எங்களுக்கு குருநாதர் இருக்கிறாரே, நாங்கள் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த உலகம் குருமார்களை எப்படி கொண்டாடணுன்றதுக்கு முன்னுதாரணமாக நம்ம ஆசிரமத்தை பண்ணணும். சரிங்களா? கொண்டாடுவோம். 1000 சோதனை வரும், போய்கினே இருப்போம். சரிங்களா? அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். சந்தோஷம்.